இன்னைக்கு எலும்பு சூப்பு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், எலும்பு ஈரல் எல்லாம் வாங்கியாந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் வேக வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கணும். சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கருவேப்பிலை, பட்டை, சோம்பு போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டோமா, இதில் இதை தூக்கி இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு என்னென்ன போட்டோம்னு பாருங்கள். எலும்பு சூப் பாருங்கள், கொதிக்குது, நல்லா கொதிக்குதா, சூப்பராக இருக்கும் சாப்பிட. இந்த பாருங்கள், 1/2 கிலோ நல்லி எலும்பு வாங்கியாந்து சுத்தமாக கழுவி 1/2 கிலோ நல்லி எலும்பு வாங்கியாந்து சுத்தமாக அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு குக்கரில் போட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோம்புத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு ஒரு 3 விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். பட்டை சோம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு போட்டு தாளித்து இந்த சூப்பை தூக்கி அதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்ணும். நான் மிளகா போட்டு செய்யலை, ஏன்னா வாய் புண்ணுக்கு மிளகா போட்டு செஞ்சால் சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் தேவைன்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எலும்பு சூப்பு ரெடி. சூப்பராக இருக்குது சூப்பு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பெரியம்மா சமையலுக்கு ஆதரவு விடுங்க. பாய்.